Hi everyone, welcome back to my channel Varsha's Diaries. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெனிலா கேக் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வெனிலா கேக் ஸ்பாஞ்ச் ரெசிபி கேட்டிருந்தாங்க. கேக் ஸ்பாஞ்ச் மட்டும் போடுறதை விட கேக் ஃபுல்லாவே போட்டா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஃபுல் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வெனிலா கேக் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறது, அதை கட் பண்ணி எப்படி ஐசிங் பண்ணுறது, அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நமக்கு எசன்ஸ் வேணும். வெனிலா டைகர் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. இது நம்ம எக் ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக விடுவோம். இது எல்லா கேக்குமே நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சுகரை மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 எக் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்க 3 எக் எடுத்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் எடுத்துக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்சு ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது, லைட்டாக ஒரு சூடு இருக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா சலிச்சு எடுக்கணும். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற கப் பார்த்தீங்க அப்படின்னா 250 ml கப் தான். இந்த கப்புக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இனி இதை ஒரு ஃபில்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதில் 1 பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இனி நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மீடியம் சைஸில் இருக்க 3 எக் எடுத்துக்கோங்க. எக்கு ஃபுல்லாகவே உடச்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இனி 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இனி நம்ம எக்கை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எக்கை மட்டுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கோட அந்த எல்லோ கலர் கொஞ்சம் ஷேடு சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எக் எல்லோ கொஞ்சம் டார்க் எல்லோலேருந்து கொஞ்சம் லைட் ஆனதுமே நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பீட்டரோட ஸ்பீடையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து செகண்ட் ஸ்பீட் வச்சு கொஞ்ச நேரம் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்பீடில் சேஞ்ச் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. சுகர் நீங்கள் போட்டு பீட் பண்ணி முடிக்கிறது வரைக்குமே தேர்ட் ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. எல்லா சுகரையுமே நீங்கள் ஆட் பண்ணி முடிஞ்சப்பறம் பீட்டரை ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். கொஞ்ச நேரம் போக போக உங்களுக்கே தெரியும், அந்த எக் நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி பீட்டரை எடுத்து பார்க்கும்போது அது மடிஞ்சு விழணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கானதும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை மெதுவாக நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நேரம் பீட் பண்ணீங்க இல்லை அப்படின்னா ஃபுல் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ஸ்பாஞ்ச் கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிரும். அதனால நீங்கள் ஸ்லோவாகவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 kg கேக் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ நான் 7 inch டின் எடுத்திருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே டின் வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ஒரு லெட் பென் வச்சு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இனி இதை ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணிடாதீங்க, லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். டின்னோட சைட்லேயும் சென்டர்லேயுமே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பட்டர் பேப்பர் அதுக்கு மேலே வச்சு அதுலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இனி கேக் பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக் கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு போட்டு மிக்ஸ் பண்ண சைட் பை சைடாக நம்ம எடுத்து வச்சுருக்க மில்கையுமே ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் லைட்டாக சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம தொட்டு பார்க்கும்போது நமக்கு பொறுக்கிற அளவு லைட்டாக சூடாக இருந்தால் போதும்.
1/2 கப் நம்ம மில்க் எடுத்திருப்போம். ஆனால் நம்ம ஃபுல் மில்க்கையுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம். நமக்கு தேவையான அளவு மட்டுமே நம்ம ஆட் பண்ணால் போதும். நம்ம மாவு போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கெட்டியாகும் பேட்டர். அந்த டைம் மட்டும் நம்ம வந்து மில்க் வந்து ஆட் பண்ணால் போதும். மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டைகர் மிக்ஸ் ஆட் பண்ணணும். நான் இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து விடும்போது மடிஞ்சு விடணும். இந்த அளவுக்கு நமக்கு பேட்டர் எல்லாமே ரெடி ஆனதும் நம்ம அதை வந்து டின்னில் மாற்றி எடுத்துக்கலாம். 7 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க பேட்டரை இதில் ஃபுல்லாக விட்டு எடுத்துக்கோங்க. இனி இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகக்கூடாது. அதனால இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஓடிஜியில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஓடிஜை 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 175 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா மீடியம் டு லோ ஃப்ளேமுக்கு சென்டரில் வச்சு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கேக் வந்து நல்லா பேக்காக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஓடிஜியில் வைக்கிறது வரைக்கும் குக்கரில் பேக் பண்ணுறது தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா மேலே வந்து இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகாது நம்ம குக்கரில் பண்ணும்போது. இதுவும் மேலே மட்டும்தான் இப்படி ப்ரௌனிஷாக இருந்துச்சு. உள்ளே எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. குக்கரில் நீங்கள் பேக் பண்ணும்போது நீங்கள் வந்து கேக்கை வந்து குத்தி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இனி நம்ம பேக் பண்ண ஸ்பாஞ்சை வந்து அந்த சூடு வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே அதை வந்து டின்லேருந்து மாற்றி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சைடெல்லாம் ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆயிரும். இனி இதை நல்லா கூல் பண்ண விட்டுக்கோங்க. அதோட ஹீட் எல்லாமே போனதுக்கப்புறம் நீங்கள் இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலே உள்ள லேயரை வந்து கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவோட ஸ்மெல் இருக்கும். ஸ்பாஞ்ச் எப்போவுமே நீங்கள் 1 டேக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ அதில் எக் ஸ்மெல் எல்லாம் நமக்கு போய் கிடைக்கும். இனி நீங்கள் கேக்கை இந்த மாதிரி 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடு ஆறுன அப்புறம் கட் பண்ணுங்கள். சூடோடு இருக்கும்போது கட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பாஞ்ச் வந்து பிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் கேக்கில் வந்து ஒரு 3 பார்ட்டாக அதை வந்து பிரித்து லைன் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே ஷேப்க்கு அதை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஷேப்க்கு கட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு கேக் ஸ்பாஞ்ச் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு. இனி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு நார்மலாக கோல்டு வாட்டர் நீங்கள் எடுத்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டராக ஆற வச்சு எடுத்தாலும் ஓகே தான். இனி இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மில்க் மேட் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணும்போது அது கேக்குக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கூலிங்கோடு நம்ம கேக்கில் விடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இனி நம்ம க்ரீம் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஃபியோனா விப்பிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டோட விப்பிங் க்ரீம் எடுத்தாலும் ஓகே தான். பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபியோனா எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். விப்பிங் க்ரீமை எப்போவுமே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். தேவைக்கு மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீசர்லேருந்து மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு லூஸ் ஆன அப்புறம் தான் நீங்கள் அதை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது கூட நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸும் அப்புறம் சுகர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீமில் ஆல்ரெடி சுகர் இருக்கும், இருந்தாலும் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் சுகர் பவுடரும் நம்ம ஃப்ளேவருக்காக எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்டரை நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி லாஸ்ட்டு ஸ்பீடு வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் பீட் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அதோட கன்சிஸ்டன்சி தான். நம்ம நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்றது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பவுலை வந்து தூக்கி கமத்தி பார்க்கும்போது அந்த க்ரீம் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் தூக்கி மறைச்சி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு க்ரீம் இந்த மாதிரி ஷேக் ஆகாமல் கீழே விழாமல் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக பீட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இனி நம்ம கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் பேஸ் எடுத்துக்கோங்க. 7 இன்ச் டின்னில் நம்ம பேக் பண்ணியிருக்கோம் ஸ்பாஞ்சு, அதனால் 9 இன்ச் அளவு இருக்க பேஸ் எடுத்துக்கோங்க. கேக் பேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வைக்கிற கேக்கும் அந்த பேஸ்லேருந்து அது நகராமல் இருக்கும், அதுக்காக தான்.
இனி இதில் கேக் ஸ்பாஞ்சை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது ஸ்பாஞ்சோட பாதி அளவுக்கு சுகர் சிரப் கீழே இறங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது ஸ்பாஞ்சு ஃபுல்லாகவே அந்த சுகர் சிரப் வந்து இறங்கியிருக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக சுகர் சிரப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து நம்ம கட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி தண்ணியாக வடிஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப குறைவாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பாஞ்சு வந்து நல்லா ட்ரையாக இருக்கும். அதனால் கரெக்டாக சுகர் சிரப்பை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் ஃபுல்லாகவே சுகர் சிரப் ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க லேயரில். நம்ம விப் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை கொஞ்சமாக எடுத்து அதில் அப்ளை பண்ணி எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் பீட் பண்ணதும் ஐசிங் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுட்டு மிச்சம் இருக்க க்ரீமை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வெளியே வச்சிங்க அப்படின்னா அதில் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் லேயருக்கு பண்ண மாதிரியே மீதி 2 லேயருக்குமே ஸ்பாஞ்சை வச்சுட்டு சுகர் சிரப்பை ஆட் பண்ணி விப்பிங் க்ரீமை வச்சு கேக்கை வந்து நீட்டாக க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கோங்க. இனி க்ரம் கோட் கொடுத்த கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வந்து நல்லா செட் ஆனால் தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இனி வந்து நம்ம கேக்கை ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கேக்கை பீச் கலரில் ஐசிங் பண்ண போகிறேன். ஆனால் என்கிட்ட பீச் கலர் ஃபுட் கலர் இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எல்லோ கலர் ஃபுட் கலரும் பிங்க் கலர் ஃபுட் கலரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணேன். அப்போ எனக்கு பீச் கலர் கிடச்சிது. இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை போட்டு அதோட எண்டில் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு க்ரீமை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கில் சைடில் பண்ண மாதிரி கேக்கோட மேலேயும் க்ரீமை அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஐசிங் நைஃப் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக்கோட சைட்லேயும் ஸ்க்ராப்பர் வச்சு நல்லா ஷேப் பண்ணி கேக்கை வந்து நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக்கை ஐசிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கேக்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஒரு ரோஸை சைடில் வச்சுட்டு அதை சுற்றி குட்டி குட்டியாக கிராஸ் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்ககிட்ட நாசில் இருந்து அப்படின்னா கேக் நாசில் வச்சு நீங்கள் சைடில் ரோஸ் டிசைன்லாம் கொடுத்து எடுத்துக்கலாம். என்கிட்ட கஸ்டமர் கேட்ட டிசைனுக்கு நான் வந்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். சைடில் இந்த மாதிரி ரோஸும் கிராஸும் வச்சுட்டு சென்டரில் வந்து கஸ்டமர் கேட்ட நேம் எல்லாம் எழுதிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸையும் ஆட் பண்ணி கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக்கோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் எந்த டிசைனில் வேணால் கேக்கை வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 1 kg வெனிலா கேக்கை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வெனிலா கேக் ஸ்பாஞ்ச் கேட்டனால நான் ஃபுல் வீடியோவை எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிஸ்டர் கேட்ட சாக்லேட் ஸ்பாஞ்ச் போடுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.